Praise the Lord. இன்றைக்கு காலையில் நான் சொன்னேன், நீங்கள் வரும்போதுப்பா நீங்கள் திரும்பி வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோடு போயிடாதீங்க, இயேசுவை கூட்டிகிட்டு போங்க, இயேசுவை கூட்டிகிட்டு போங்க. ஜெபிக்க அவர் வருவார். பாவியான சக்கேயு இயேசுவை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டான். இயேசு சொன்னார், நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னார். அது மாதிரி நீங்கள் பார்க்கணும் வந்தாவே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். யாயிரு அவருடைய பாதத்தில் காலை பிடிச்சிட்டு கேட்டான், ஆண்டவரே நீங்கள் வந்தால் போதும், என் மக குணமடைஞ்சிருவா, செத்துக்கிட்டு இருக்கிறா, ஆனால் நீங்கள் வந்தால் போதும், என் மக உயிர் பிழைத்திடுவான். இயேசு போனார், செத்த பொண்ணு உயிரோடு வந்துட்டாங்க. நாரி போன பின்ன லாசருடைய வீட்டுக்கு போனார், உயிரோடு வந்துருச்சு பிணம். பேதுரு சொன்னார், ஆண்டவரே என்னுடைய மாமியார் காய்ச்சலாக கிடக்கிறாங்க. உடனே இயேசு போய் அந்த மாமியாரை தொட்டார், அந்த காய்ச்சல் நீங்க போச்சு. பிரைஸ் தி லார்ட். கானா ஒரு திருமணத்துக்கு போனார், குறையெல்லாம் நிறைவாயிடுச்சு. உங்க வீட்டுக்கு வந்தா குறையெல்லாம் நிறைவாகிவிடும். அந்த இயேசு இன்னைக்கு கூட்டிட்டு போகணும். அந்த இயேசு இந்த ஆண்டுல உங்களோட வரணும். புது ஆண்டுல உங்களோடு கூட இருக்கணும். 2026 ஆண்டு முழுவதும் உங்களோடு அவர் கூட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தந்தை அவர்கள் அது மாதிரி இது மகிமை சந்தோஷத்தின் நாட்கள், இயேசு ஆண்டவர் வரப்போகிறார் என்று தந்தை அவர்கள் இந்த சந்தோஷத்தை பற்றி, மகிழ்ச்சியை பற்றி, நாம் கழிகூற வேண்டியதை பற்றி செய்தியாக தந்தார்கள். அநேக எடுத்துக்காட்டுகளை நம்முடைய வேதாகமத்திலிருந்து அவர்கள் இறை வார்த்தைகளை சொல்லி நமக்கு சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக அடுத்த ஆண்டு நமக்கு இந்த மாதிரியாய் ஆசீர்வாதங்களை இறைவன் தர காத்திருக்கிறார். இணைச்சட்டம் 28, 12, 13 ஆகிய 2 வார்த்தைகளை, 2 வசனங்களை நாம் மைக்கிலே வாசிப்போம். இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரம் 12, 13 ஆகிய 2 இறை வார்த்தைகளையும் தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், உன் நிலத்திற்கு மழையை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசீர் வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். போதும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை தேடி வந்திருக்கின்ற நமக்கு தேவன் இந்த ஆசீர்வாதங்களை தருவது நிச்சயம், உறுதி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பலவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு இறைவன் தர காத்திருக்கிறார். காரணம், நாம் அவருடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே குறைபடாது. ஹல்லேலூயா. முதலாவதாக சொல்கிறார், தக்க காலத்திலே நான் மழையை கொடுப்பேன். தக்க காலத்திலே மழை, நமக்கு தேவையான பொழுது மழை, தேவையில்லாத போது மழை எல்லாம் தேவையில்லை. Praise the Lord. Hallelujah. பாருங்க, நமக்கு கூட இந்த 12 மாதமும் தக்க காலத்துல தான் மழையை கொடுக்கிறாரு. இந்த ஜெபம் நடத்தும் போது மழையை கொடுக்க மாட்டாரு, மழையை கொடுக்கவே மாட்டார். Praise the Lord. ஆக நமக்கு எப்பொழுது தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு எப்பொழுது ஆசீர்வாதம் தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும். மழை என்றாலே ஆசீர்வாதங்கள். மழைனா என்னப்பா? ஆமா, தண்ணீர் இல்லாம நமக்கு வாழ முடியாது. நிலத்துல விளைச்சல் இருக்காது, நம்மளும் வாழ முடியாது. குடிக்கிறதுக்கு மனுஷனுக்கு தண்ணீர் தேவை. தண்ணீர் இல்லாமல் எந்த ஜீவனும் வாழ முடியாது. மனுஷனா, மிருகனா, பயிரா, எதுவுமே வாழ முடியாது. அது தண்ணீர் அவசியம். அப்போ தக்க காலத்திலே மழையை கொடுப்பேன், தண்ணீரை தருவேன், ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன். உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அதை தக்க காலத்தில் கொடுப்பார், ஏற்ற காலத்தில் கொடுப்பார். முன்னாலே அல்ல, பின்னாலே அல்ல. அவருக்கு தெரியும் எந்த காலம் ஏற்ற காலம்னு.
அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தக்க காலத்திலே தக்க காலத்திலே ஏற்ற காலத்திலே ஏற்ற காலத்திலே எனக்கு தேவையான காலத்திலே எனக்கு தேவையான காலத்திலே ஆசீர்வாதங்களை தருகிறவரே, ஆசீர்வாதங்களை தருகிறவரே, மழையை தருகிறவரே, மழையை தருகிறவரே, தண்ணீரை தருகிறவரே, நீர்களை தருகிறவரே, கிருபையை தருகிறவரே, கிருபையை தருகிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அது மட்டுமல்ல, இரண்டாவதாக சொல்லுகிறார், அவரை நாம் கையிட்டு செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பதாக வாக்களிக்கிறார். இரண்டாவது வசனம் சொல்லுகின்றது, நீர் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் அவர் ஆசி வழங்குவார். நீ தொடுகின்ற காரியங்கள், நீ செய்ய நினைக்கின்ற புத்தாண்டிலே நாம் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அது எந்த காரியமாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பின் காரியமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் காரணமாக இருக்கட்டும், பொருளாதாரத்தாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 சொல்லுங்க, புதிய ஆண்டிலே புதிய ஆண்டிலே என்னுடைய தேவன் நான் மேற்கொள்ளுகின்ற, நான் மேற்கொள்ளுகின்ற, நான் செய்ய நினைக்கின்ற, நான் செய்ய நினைக்கின்ற, நான் கையிட்டு செய்கின்ற, நான் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களையும், எல்லா காரியங்களையும், எல்லா செயல்களையும், எல்லா செயல்களையும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். தோல்வி என்பதே இல்லை. தோல்வி என்பதே இல்லை. ஹல்லேலூயா. 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 தக்க காலத்திலே மழையை கொடுக்கிறவர், தண்ணீரை கொடுக்கிறவர், ஆசீர்வாதங்களை தருகின்றவர். இரண்டாவதாக நான் கையிட்டு செய்கின்ற, நான் 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 செய்கின்ற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யோசேப்பு தொட்ட காரியங்கள் அனைத்தையும் கடவுள் துலங்க செய்தார் என்று தொடக்க நூலிலே நாம் 37வது அதிகாரம் 2வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். Hallelujah. யோசேப்பு தொட்ட காரியங்களை எல்லாம் நம்ம தொடுற காரியங்கள்லாம் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, தோல்வி அடையக்கூடாது, வெற்றியாக நடக்கணும். அதை வாசிங்க. 39 நான் நினைக்கிறேன். 39:2. ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்கச் செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். அந்த தலைவன் கண்டுகொண்டான். அல்லேலூயா. 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 யாரோடு கடவுள் இருந்தாரு? யோசேப்போடு. வாயை திறந்து, யோசேப்பு கூட என்னோடு கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். ஆமா, இருக்கணும். அதை ஒவ்வொரு நாளும் உன்ட்ட பொண்ணு இல்லாமல் இருக்கலாம், அங்கே தங்கம் இல்லாமல் இருக்கலாம், நகை இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம். ஒன்று மட்டும் உன்ட்ட கட்டாயம் இருக்கணும். யாரு? ஆண்டவர் இருக்கணும். எஸ், ஆண்டவர் இருக்கணும். யோசேப்போடு தேவன் இருந்தார். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, யோசேப்போடு தேவன் இருந்தார். என்னோடும் இயேசு இருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையில எழுந்த உடனே என்னோட இயேசு இருக்கிறாரான்னு பார்த்துக்கணும். இயேசு இல்லாட்டினா அதுக்காக ஜெபம் பண்ணணும். திரும்ப இயேசு வர்றது முடிய ஜெபம் பண்ணிட்டு தான் வீட்டை விட்டு வெளியில வரணும். இயேசு இல்லாம வீட்டை விட்டு காலை வெளியில வைக்காத. இயேசுவோட வெளியில வந்தேன்னு சொன்னா யாரை பார்த்து நீ பயப்பட மாட்ட. இயேசு இல்லாம வெளியில வந்தா முன்னால போற நாய்க்குட்டியை கூட பார்த்து நீ பயப்படுவ. நாய்க்குட்டி அது பாட்டுக்கும் போயிட்டு இருக்கு, ஆனா உனக்கு பயமா இருக்கு அந்த நாய்க்குட்டி நம்மளை வந்து கடிச்சிருதோ என்னமோன்னு. எப்ப இயேசு இல்லாம இருக்கும். Hallelujah. Praise the Lord. Hallelujah. மூன்றாவதாக தேவன் சொல்லுகின்றார், நான் வானத்தை உனக்காக திறப்பேன். வானத்தில் என்ன சாமி இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. வேதம் சொல்லுது, அங்கேதான் கருவூலமே இருக்குதுங்குத. அந்த வார்த்தையை படிங்க பாப்பா, மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நன்மைகளின் கருவூலம். கருவூலம்னா என்னப்பா? கருவூலம்னா என்ன? எதை சொல்லுவோம்? கருவூலம்ங்கிறது என்ன? அரசருடைய செல்வங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிற இடம். அரசர்கள் மாத்திரம் இல்லப்பா,
உங்க வீட்டில் உன் பணத்தை வைக்கிற இடமும் கருவூல பெட்டி தான். பேங்க்ல எல்லாம் என்ன இருக்குது? லாக்கர். இருக்குதுல்ல, லாக்கர்னு இப்போ புது பேர் இங்கிலீஷில். தமிழில் கருவூல பெட்டி. கருவூல பெட்டி. அப்போ வானத்திலையும் ஒரு பெரிய கருவூல பெட்டி இருக்குதான். அந்த கருவூல பெட்டி என்ன தெரிவாராம்? நன்மைகளின் கருவூல பெட்டி, தீமைகளின் கருவூல பெட்டி இல்லை. அதில் எல்லா நன்மையுமா இருக்குமா? ஒவ்வொரு நன்மையா, உடல் நலம் என்ற நன்மை, பொருளாதாரம் என்ற நன்மை, குழந்தை பேர் என்ற நன்மை, சமாதானம் என்ற நன்மை, மகிழ்ச்சி என்ற நன்மை அடுக்கி வச்சிருக்கோம். அது திறந்தாருன்னா உங்க மேலே வந்து கொட்டும். அதைத்தான் திறப்பேன்னு சொல்றாரு. உனக்காக வானத்தின் நன்மைகளின் கருவூலங்கள் அடங்கிய வானத்தை உனக்கு திறப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்ய முடியாது? நீ வாளாகாமல் தலையாகுவாய். ஆமென். நீ கீழாகாமல் மேலாவாய். இங்க புதுமொழி ஏற்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ முதல்வனாக ஆகுவாய், கடையவனாக ஆக மாட்டாய். தாழ்ந்து உயர்வாயை அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். உயர்வாயை அன்றி உனக்கு எப்போதுமே உயர்வு உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில மிக கீழே கிடந்துச்சுங்க. பாதாளத்தில் கிடந்தான், குழியில பிடிச்சி தள்ளிட்டாங்க அவனை. அதோடவா நின்று போச்சு? திருப்பி அவன் அடிமையா இருந்தான், பார்வோன் வீட்டில் அடிமையா இருந்தான். சிறையில் போய் 10 ஆண்டுகள். எப்பொழுது தேவன் வானத்தின் பலகணிகளை அவனுக்கு திறந்தாரோ அப்போது அந்த தேசத்தினுடைய அரசனுக்கு 2வது இடத்திலே உயர்த்தப்பட்டான். ஆமென். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். யோசேப்பை போல நீ படுகொலியில் இருக்கலாம், கவலைப்படாத. கீழே உன்னை பிடிச்சி தள்ளி இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை பாதாளத்தில் போய் இருக்கலாம், மண்ணோடு மண்ணா இருக்கலாம். தேவன் நினைச்சார்னா உன்னை உயர்த்துவார். ஆமென். தேவனால் உயர்த்த முடியும். ஆமென். அவர் எப்போது வானத்தை உனக்காக திறப்பாரோ அப்போது உனக்கு ஆசீர்வாதங்கள். ஆமென். தேவன் தம்முடைய கைகளை திறக்கின்ற பொழுது கடலிலே வாழுகின்ற உயிரினங்கள்லாம் உணவை பெற்றுக்கொள்ளுகிறது என்று தாவீது தன்னுடைய திருப்பாடலிலே சங்கீதத்திலே எழுதுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தம்முடைய கையை நமக்கு திறந்தார்னு வச்சுக்கங்க. அவருடைய கையிலே இல்லாத நன்மையா, அவருடைய கையிலே இல்லாத கருவூலமா, அவருடைய கையிலே இல்லாத செல்வமா, அவர் கையை திறந்தார்னா போதுங்க. தாவீது ராஜா சொல்லுவார், கையை திறந்தார்னா எல்லாம் உணவு பெருகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக உனக்காக நமக்காக இந்த 2026 ஆண்டிலே வானத்தின் பலகணிகளை தேவன் திறப்பார். அப்பொழுது நீ முதல்வனாக்குவாய். நீ முதல்வனாகுவாய். ஒரு நாள் முதல்வன் சொல்லப்பட்டிருக்குதுல்ல, அது மாதிரி நம்ம வாழ்க்கையில முதல்வனாக இருப்போம். விசுவாசத்திலே முதல்வனாக இருப்போம், ஆசீர்வாதத்திலே முதல்வனாக இருப்போம், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதிலே முதல்வனாக இருப்போம். கடையனாய் இருக்க மாட்டாய், கடையனாய் இருக்க மாட்டாய். நீ உயர்வடைவாய், தாழ்ந்து போக மாட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இந்த ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நமக்கு தர காத்திருக்கிறார். இப்பொழுது இயேசு நம் மத்தியிலே வரப்போகிறார். அவரிடம் நாம் இந்த ஆசீர்வாதங்களை கேட்போம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் வருகின்ற பொழுது ஒருத்தராக மெதுவாக வந்து கையை வச்சா போதும், தொட்டா போதும். அதிகமாக அதில் கையை வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம், ஒரு தடவை தொட்டா போதும். ஆகவே தயவு செய்து ஆண்டவர் இயேசு வருகின்ற பொழுது நீங்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடு தொட்டால் இன்னும் நல்லது. அது தொடுகின்ற பொழுது விசுவாசத்தோடு தொடுங்க. இந்த காரியங்களை உங்களுக்கு செய்யணும். 2026 ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான காலமாக இருக்கணும். தக்க காலத்திலே மழையை கொடுக்கிறவர், தக்க காலத்திலே உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். உங்களை உயர்த்துவார். வானத்தின் பலகணிகளை உங்களுக்காக திறப்பார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், முதல்வனாக்குவார். கடையனாக அல்ல, உயர்ந்தவனாக்குவார், தாழ்ந்தவனாக அல்ல. அந்த ஆசீர்வாதங்களை நீ கையிட்டு செய்கின்ற அடுத்த ஆண்டிலே நீ செய்ய போகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். இயேசு இப்பொழுது நம் மத்தியிலே வர இருக்கிறார். கூடவே இயேசுவே, நீ
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் என்று. தக்க காலத்திலே மழையை தருகிறவரே, தக்க காலத்திலே உணவை கொடுப்பவரே, உன் கைகளை எனக்கும் திறந்தருளும் என்று சொல்லி ஜெபிப்போம். என் கூடவே இரும். ஆமென். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. கேளுங்க. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களோடு என்றென்றும் இருக்கிறவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே, என்னாலும் எங்களோடு இருக்கிற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் எங்களை மறவாத நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ நாங்கள் மேற்கொள்ளும் எல்லா செயல்களிலும் எங்களுக்கு ஆசீர் வழங்குகிறவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தக்க காலத்திலே மழை பெய்யும் பொருட்டு ஆண்டவரே, எங்கள் நிலத்துக்கு ஆசி வழங்குகிற தெய்வமே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, வேலைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, பணிகளை ஆசீர்வதியும், எங்கள் பணிகளை ஆசீர்வதிக்கிற தெய்வமே. ஆமென். உமக்கு கோடான கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. செலுத்துகிறோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. எல்லாரும் பாடுங்க. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. வெளிச்சமும் நீரே, ஆமென். ஜீவனும் நீரே, ஆகா, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தீர் ஆண்டவரே. நீர் மேற்கொள்ளும் எல்லா செயல்களிலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே. ஆமென். நான் தொடுகிற காரியங்களை ஆசீர்வதியும். அப்பா, நாங்கள் தொடுகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே, ஆமென், நீர் ஆசீர்வதிக்கிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். உன்னை ஆசீர்வதிக்கவே அப்பா, உன்னை பலுகி பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமென். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமென். அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நோய்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. சாபங்களிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இருள் சூழ்ந்த வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிறீரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே.
கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நித்தாயமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நித்தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நித்தாயமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. அம்மாவும் நீரே, ஆமென் ஆமென். அப்பாவும் நீரே. Thank you Father, thank you Jesus. எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஷாபா லாபா ராபா 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 ராபா. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பின் ஆண்டவரே, 38 வருஷமா படுத்த படுக்கையாய் கிடந்த மனிதனை தேடி வந்து சுகம் தந்தவரே, ஆமென். அப்பா எங்களை தேடி வருகிறீர் ஆண்டவரே, தேடி வந்தவரே, அப்பா எங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, ஆமென். நற்கருணை வழியாக தேடி வந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, ஆமென். வியாதிப்பட்ட ஒவ்வொருவரையும் நீ தொடுகிறீர் ஆண்டவரே, தொட்டவரே, அப்பா நீ தொட்டதற்காக நன்றி அப்பா. நன்றி. பேதுருவின் மாமியை தொட்டவரே, எங்களையும் தொடுவீராக ஆண்டவரே, ஆமென். எங்களையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடு. தொழு நோயாளியை தொட்டவரே, ஆமென். எங்களையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக. எங்களையும் தொடுவீராக ஆண்டவரே, நீக்குவீராக. அப்பா பத்திமை குருடனை தொட்டவரே, ஆமென். எங்களையும் தொடுவீராக ஆண்டவரே, எங்களையும் தொடுவீராக. எங்களையும் தொடுவீராக ஆண்டவரே, ஆமென். நீர்கோவை நோயாளியை தொட்டவரே, ஆமென். எங்களையும் தொடுவீராக ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய கரம் எங்கள் மீது வரட்டும் ஆண்டவரே, வைப்பீராக. ஆணி பாய்ந்த கரம் வரட்டும் ஆண்டவரே, வரட்டும். தழும்புள்ள கரம் வரட்டும் ஆண்டவரே, ஆமென். நாங்கள் சுகம் அடைகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விடுதலை பெறுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நோய்களை தீர்க்கும் ஆவியானவரே, பேய்களை ஓட்டும் ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க. நோய்களை நீக்கும் ஆவியானவரே, பேய்களை ஓட்டும் ஆவியானவரே, வாரும் ஐயா வல்லமையே, எனக்குள் வாரும் ஐயா வல்லமையே. கூப்பிடுங்க. வாரும் ஐயா, வாரும் ஐயா வல்லமையே, எனக்குள் வாரும் ஐயா வல்லமையே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே. பா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வார். உம்மை தேடி வந்திருக்கின்ற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மீதும் நீர் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரிகளே, சகோதரிகளே, தேவனுடைய ஆவியானவர் இல்லாமல் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. வேதம் சொல்லுகிறது, எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டது. திரு தூதர்களும் அன்னை மரியாளும் கூடி ஜெபித்த வேளையிலே அங்கே ஆவியானவர் வல்லமையோடு இறங்கி வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த ஆவியானவர் நமக்கு தேவை. இந்த நாளிலே கேட்போம், ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியை எங்களுக்கு அனுப்பும், உம்முடைய 3ஆம் ஆளாகிய தேவனை எங்களுக்கு தாரும், அவர் எங்களை வழிநடத்தட்டும், ஞானத்தின் ஆவியானவரால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. தகப்பனை குடும்பத்தை நடத்த எங்களுக்கு ஞானம் தேவை ஆண்டவரே, பொருளாதாரத்தை சம்பாதிக்க எங்களுக்கு ஞானம் தேவை ஆண்டவரே, என் பிள்ளைகள் படிப்பதற்கு ஞானம் தேவை ஆண்டவரே, அப்பா வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு ஞானம் தேவை ஆண்டவரே. ஞானத்தோடு நடக்க எங்களுக்கு உம்முடைய ஆவியானவர் தேவை. அந்த ஆவியானவரை இப்போது தாரும் ஐயா. தீமையை எரிக்கும்
ஆவியானவரே அருள் தீயாய் எழும்பும் ஆவியானவரே தீமையை எரிக்கும் ஆவியானவரே அருள் தீயாய் எழும்பும் ஆவியானவரே வாருமையா வல்லமையே எனக்குள் வாருமையா வல்லமையே வாருமையா வல்லமையே எனக்குள் வாருமையா வல்லமையே ஆவியானவரே ஆவியானவரே ஆற்றலானவரே என் ஆற்றலானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற ஆவியானவரே அன்னை யோர்தான் நதியிலே அசைவாடின ஆவியானவரே இதோ எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே. அப்பா இருள் சூழ்ந்த ஆண்டவரே வேளையிலே அசைவாடி வெளிச்சத்தை உண்டாக்கின ஆவியானவரே ஆண்டவரே இருளாய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே வெளிச்சமாய் அசைவாடும்படியாய் உம் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆவியானவரே. எங்கள் பிள்ளைகள் மேல் நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களின் மீது அசைவாடுவீராக. நீர் இருக்கின்ற இடத்துல விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே. பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும் நீர் அசைவாடுவீராக. ஒவ்வொரு சிறு குழந்தைகள் மீது அசைவாடுவீராக. ஒவ்வொரு நோயாளிகள் மீது நீ அசைவாடுவீராக. அப்பா ஒவ்வொரு கட்டப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீ அசைவாடு கட்டுகளை அவிழ்த்து விடுவீராக. விடுதலை கொடுப்பீராக ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருளை மாற்றும் ஆவியானவரே வெளிச்சத்தை தாரும் ஆவியானவரே இருளை மாற்றும் ஆவியானவரே வெளிச்சத்தை தாரும் ஆவியானவரே வாருமையா வல்லமையே எனக்குள் வாருமையா வல்லமையே வாருமையா வல்லமையே எனக்குள் வாருமையா வல்லமையே. ஆவியானவரே 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 ஆற்றலானவரே ஆற்றலானவரே என் ஆற்றலானவரே. நன்றி ஆவியானவரே. உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆமென். மாம்சமான யாவர் மீது என் ஆவியை பொழிவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. ஆமென். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. ஆமென். அப்பா தாகமாயிருக்கிற என்னிடம் வரட்டும், வாழ்வு தரும் தண்ணீரை குடிக்கட்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமென். அது அவர்களுக்குள்ள ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்று சொன்னீர் ஆண்டவரே. இதோ நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் மீது அந்த வாழ்வு தரும் தண்ணீரை ஊற்றுவீராக. ஆமென். ஜீவ நதி எங்களுக்குள்ளே பாய்ந்து வரட்டும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே அந்த ஜீவ நதி எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பாவ அழுக்குகளை கழுவட்டும் ஆண்டவரே. தீமைகள் எல்லாம் கழுவட்டும் ஆண்டவரே. அப்பா அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. ஜீவ நதியாய் வாரும் ஆண்டவரே தீமையை ஒழிக்கும் வாரும் ஆண்டவரே. கூப்பிடுங்க. ஜீவ நதியாய் வாரும் ஆண்டவரே தீமையை
வாரும் ஆண்டவரே. வறுமையா வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே. வறுமையா வாருமையா வல்லமையே, எனக்குள் வாருமையா வல்லமையே. ஆவியானவரே ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே ஆற்றலானவரே, நாற்றலானவரே. அப்படியே முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம். மீண்டுமாக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாருங்கன்னு சொல்லுவோமா? நாம் அனைவரும் முழந்தால் படியிடுவோமா? எல்லாருமே ஆண்டவரை நோக்கி மீண்டுமாய் ஒரு விசையாய் ஜெபித்து நாம் முடிக்க இருக்கின்றோம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வந்தவரே, உமக்கு நன்றிப்பா. எருசலேம் வீதிகளிலே நடந்து சென்ற தெய்வமே, அப்பா எங்களுடைய அப்பா மத்தியிலும் நீர் நடந்து வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குருடனுக்கு பார்வை தந்தவரே, முடவனை நடக்க வைத்தவரே, இறந்த பிணங்களை உயிரோடு எழுப்பினவரே, எங்கள் மீது உம்முடைய கரம் வைக்கப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா தொடர்ந்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிறப்பாக ஆண்டவரே, அப்பா உன் பிள்ளைகளின் மீது பூசப்பட இருக்கின்ற அந்த எண்ணெயை மீண்டுமாய் உம்முடைய கரத்தால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த எண்ணெய் வைக்கின்ற பொழுது உம்முடைய ஆடையிலிருந்து வல்லமை வெளியேறி, அப்பா 12 ஆண்டுகளாக துன்பப்பட்ட அந்த இரத்தப்போக்கினாலே கஷ்டப்பட்ட அந்த மகளை குணமாக்கியதைப் போல இந்த எண்ணெயை பூசுகின்ற பொழுது உமது வல்லமை கடந்து வரட்டும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அந்த விண்ணப்பங்கள் எடுக்கலாம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய கவலைகள், வேதனைகள், வியாதிகள் யாரிடம் சொல்லுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்த நாங்கள் உம்முடைய பாதத்திலே எங்கள் சுமைகளை இறக்கி வைக்கிறோம். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மீது சுமைத்து விடுங்கள். உங்கள் மீது அவருக்கு அக்கறை உண்டு என்று புனித பேதுரு சொல்லி இருக்கிறாரே. அப்போ அப்படியாய் நாங்களும் நம்பிக்கையோடு எங்கள் கவலைகள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய வேதனைகள் அனைத்தையும் எழுதி இந்த பெட்டியிலே போட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களையும் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய தேவை என்ன என்பதை எங்களை விட நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். தகப்பனே, உன் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை உம்முடைய வானதூதர்கள் உம்முடைய பாதத்திற்கு எடுத்துக்கொண்டு வரட்டும். அவற்றை நீர் ஆசீர்வதித்தரலும். உன் பிள்ளைகள் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றி கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அழவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமேற்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.